Hello friends, welcome to Learners Forum. Next topic இப்ப நம்ம PN junction diode பத்தி பார்க்கலாம். So PN junction அப்படிங்கும்போது நம்ம இதை segregate பண்ணோம் அப்படின்னா PN அப்படிங்கும்போது நமக்கு P type, N type ரெண்டுமே இருக்கும்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஒரு junctionல meet ஆகுது அப்படின்னு அர்த்தம். And இதை பேஸ் பண்ணி diode அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா dielectrode. So ரெண்டு electrodes நம்ம consider பண்ணிட்டு அதுல P type மெட்டீரியல் ஒன்று N type மெட்டீரியல் ஒன்று எடுத்து ஜங்ஷன்ல மீட் ஆகுற மாதிரி ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அதை தான் நம்ம PN ஜங்ஷன் டயோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ P type அண்ட் N type வந்து நம்ம கெமிக்கலாக கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஜங்ஷன் கிடைக்கும். அதுல நமக்கு டயோட் அப்படிங்கும் போது ரெண்டு எலக்ட்ரோட்ஸ். ஸோ இந்த டயோட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலமெண்ட் ஆஃப் எனி சர்க்கியூட்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த PN ஜங்ஷன் டயோடுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிப்ளீஷன் ரீஜியன். ஸோ டிப்ளீஷன் ரீஜியன் அப்படிங்கும் போது இப்போ ஜென்ரலா P டைப் அண்ட் N டைப் மெட்டீரியல் நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நமக்கு P டைப் மெட்டீரியல் இருக்கு, இங்க N டைப் மெட்டீரியல் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணும்போது P டைப்ல நமக்கு ஹோல்ஸ் இருக்கும், N டைப்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இப்படி மீட் ஆகுற இந்த ஜங்ஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இதுக்குள்ள அதாவது இந்த லேயர்ல பாஸ் ஆகி நமக்கு இந்த பக்கம் போறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி P டைப்ல இருக்க ஹோல்ஸ் வந்து இந்த ஜங்ஷனை தாண்டி நமக்கு இங்க வந்து கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆகும். இதை தான் வந்து நம்ம டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கேரியர் வந்து இன்னொரு ரீஜியனுக்குள்ளர டிப்ளீட் ஆகி உள்ளர போயிடும். ஸோ ஹோல்ஸ் வந்து N ரீஜியனுக்குள்ளர வந்துடும் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து P ரீஜியனுக்குள்ளர போயிடும். ஸோ தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வால் கிடைக்கும் வித் நெகட்டிவ் இம்மொபைல் சார்ஜஸ் வந்து P சைட்ல இருக்கும், அதாவது இங்க இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாசிட்டிவ் holes on the N side. ஸோ இதை தான் வந்து நம்ம டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக இந்த டிப்ளீஷன் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைடண்டாக இருக்கும். ஸோ வைடண்டாக இருக்கும்போது இந்த ரீஜனை தாண்டி இந்த P டைப்ல இருந்து ஹோல்ஸ் எதுவும் இங்கேயும் போக முடியாது, N டைப்ல எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கிருந்து இங்கே கிராஸ் பண்ணி வர முடியாது. இது வந்து ஜென்ரல் கண்டிஷன்ல, அதாவது யூக்லிபிரியம் கண்டிஷன்ல. ஸோ தாண்டி வர முடியாததுனால இது வந்து ஒரு பேரியரா ஆக்ட் ஆகும், அதாவது ஒரு வால் மாதிரி இருக்கும், இதை தாண்டி இங்க வந்து வர முடியாது. ஸோ இதுதான் டிப்ளீஷன் ரீஜனுடைய மீனிங் அண்ட் இதுதான் வந்து இந்த டிப்ளீஷன் ரீஜனுடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப பேரியர் பொட்டன்ஷியல் பத்தி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம பேரியர் அப்படின்னு சொல்லியாச்சு, இது வந்து ஒரு தடையா இருக்குது. ஸோ இந்த தடையை தாண்டறதுக்கு நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் தேவைப்படும், அந்த பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணாதான் நம்மளால இந்த ஹோல்ஸ் வந்து P டைப்ல இருந்து N டைப்புக்கு மூவ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து Nல இருந்து Pக்கு மூவ் ஆகும். ஸோ நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் தேவைப்படும் இந்த பேரியரை கிராஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் வந்து பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரியர் பொட்டன்ஷியலை வந்து ஜங்ஷன் பொட்டன்ஷியல் ஆர் பில்ட்-இன் பொட்டன்ஷியல், கட்-இன் பொட்டன்ஷியல் அப்படின்னு இந்த மாதிரி எந்த நேம்ஸ்ல வேணா நமக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சிலிகான் டைப்ல பேரியர் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து 0.6 வோல்ட் இருக்கும் அண்ட் ஜெர்மானியம் டைப்ல 0.2 வோல்ட் இருக்கும். ஸோ சிலிகான்ல தான் நமக்கு இந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்கு, ஜெர்மானியம் டைப்ல நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ இந்த டயோடுடைய சிம்பிள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் இங்கே வந்து நமக்கு இருக்கும். ஸோ எலக்ட்ரோட் அப்படிங்கும் போது நமக்கு இந்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் வந்து இப்படி பிளேஸ் ஆகும். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு எலக்ட்ரோட்ல கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த ஆரோ மார்க். ஸோ நமக்கு ஆரோ மார்க் இப்படி இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இந்த பர்டிகுலர் செமிகண்டக்டர் டிவைஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் இந்த சிம்பிளுடைய ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பயாசிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு டிவைஸுக்கு எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு DC வோல்டேஜ் அப்ளை பண்றது தான் நம்ம பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்து இந்த PN ஜங்ஷன் டையோட ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணா என்ன ஆகும், ரிவர்ஸ் பயாஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஒரு PN ஜங்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஒரு கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டரா கொடுத்துருக்கோம். அப்பதான் நம்மளால வந்து இந்த டயோட டேமேஜ் ஆகாம இருந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த P டைப்பை வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி கூடயும் N டைப்பை வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி கூடயும் கனெக்ட் பண்றது தான் நம்ம
ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆர் அப்படிங்கிறது வந்து கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா வோல்டேஜ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதமான கண்டக்ஷனுமே இருக்காது. எது வரைக்கும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிருக்க வோல்டேஜ் வந்து பேரியர் பொட்டன்ஷியலை விட கம்மியா இருக்கிற வரைக்கும். ஸோ பேரியர் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம். இந்த வால்ல இருக்கிற பொட்டன்ஷியலை தாண்டினா மட்டும்தான் நம்மளால கிராஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப இந்த பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா இதை தாண்டறதுக்கு எவ்வளோ நமக்கு பொட்டன்ஷியல் தேவையோ அது இருக்க வரைக்கும் நமக்கு இங்க எந்த கண்டக்ஷனுமே இருக்காது. ஸோ சார்ஜஸ் மூவ் ஆகாது, நமக்கு கரண்ட் எதுவுமே இருக்காது. ஆனா இந்த அப்ளை பண்ணிருக்க வோல்டேஜ், அதாவது இந்த பேட்டரி மூலமா கொடுக்கிற வோல்டேஜ் வந்து பேரியர் பொட்டன்ஷியலை விட அதிகமா இருக்கும்போது ஹோல்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க பி டைப்ல நமக்கு ஹோல்ஸ் தான் இருக்கும். பாசிட்டிவ் அப்படிங்கும் போது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ரிப்பல் ஆயிரும். என் டைப்ல நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸும் இந்த நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கிறதுனால இங்க வந்து நமக்கு லைக் ஃபோர்ஸஸ் வந்து ரிப்பல் ஆகும். ஸோ ரெண்டு இடத்துலயுமே ரிப்பல் ஆகும். இங்க இருந்து இங்க வந்து இப்படி அட்ராக்ட் ஆகிறதுக்கு பதிலா எல்லாமே வந்து இந்த மூமெண்ட்லயே போகும். இங்கேயும் வந்து இந்த மூமெண்ட்லயே போகும். ஸோ ரெண்டுமே இப்படி ஒரே பக்கமா வந்து நமக்கு இடிக்க மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த லேயர் வந்து சின்னதாயிரும். ஸோ இனிஷியலா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமுமே நமக்கு இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷேடட் போர்ஷன் அளவுக்கு டிப்ளீஷன் ரீஜன் வந்து நமக்கு மாறிடும். ஸோ இப்படி மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா இவ்வளோ பெருசா இருக்கிற விட்த் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜன் நமக்கு இந்த மாதிரி சின்னதா வந்து அதோடைய விட்த்தை கம்மி பண்ணி கொடுக்குது. ஸோ விட்த் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜன் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து நமக்கு ஜங்ஷனை கிராஸ் பண்ணிடும். ஸோ இவ்வளோ பெருசா இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸோ இல்லை எலக்ட்ரான்ஸோ வந்து இங்கிருந்து இங்க மூவ் ஆகுறது கஷ்டமா இருக்கும். ஒரு சின்ன ரீஜியனா இருக்கும்போது இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த மாதிரி கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ நிறைய மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணிடும். அப்ப நமக்கு மூமெண்ட் இருக்கிறதுனால அந்த மூமெண்ட் வந்து நமக்கு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸ் பண்றதுனால நமக்கு ஃபார்வர்ட் கரண்ட் வந்து கிடைக்கும். ஸோ பி ரீஜன்ல கிடைக்கிற கரண்ட் வந்து மூமெண்ட் ஆஃப் ஹோல்ஸ்னால நமக்கு கிரியேட் ஆகுறதுனால இது நம்ம ஹோல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி என் ரீஜன்ல இருக்க கரண்ட் வந்து மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால கிரியேட் ஆகுறதுனால இதை வந்து நம்ம எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரிக்கு மூவ் ஆகும். ஆனா கன்வென்ஷனல் கரண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் சைடு ஆஃப் பேட்டரிக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் தான் வந்து நமக்கு டயோடுடைய கரண்ட் வந்து இந்த பர்டிகுலர் டிவைஸ்ல வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் நமக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ இதுல டோட்டல் வோல்டேஜ் டிராப் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா VF இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படிங்கிறதுனால VF அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், which is equal to barrier potential, that is V lambda plus IF into RF, which is nothing but internal resistance. ஸோ barrier potential plus internal ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதனுடைய வேல்யூ அதாவது V is equal to I into R. So I into R அப்படிங்கிறது தான் நம்ம இங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸா இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் வோல்டேஜ் டிராப் நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல கிடைக்கும். இப்போ அதனுடைய VI கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து இனிஷியலா நமக்கு 0ல இருந்து இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரேபிடா அதாவது எக்ஸ்போனன்ஷியலா வந்து நமக்கு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் இன்க்ரீஸ்டு வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜ். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு இன்க்ரீஸ்டு வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து கிடைக்கும். அப்பதான் நமக்கு கரண்ட் வந்து எக்ஸ்போனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்க இருக்கிற வோல்டேஜ் வேல்யூ வந்து கட் இன் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃபார்வர்ட் பயாசிங்ல இருக்க கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம ரிவர்ஸ் பயாசிங்க்கு பார்க்கலாம். ஸோ ரிவர்ஸ் பயாசிங் அப்படிங்கும் போது கனெக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பி ரீஜியனை வந்து நம்ம நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி என் ரீஜியனை வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த கனெக்ஷனை தான் நம்ம ரிவர்ஸ் பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பி டைப் வந்து நம்ம நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் என் டைப் வந்து பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும், இங்கே நெகட்டிவா இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த டைரக்ஷன்ல நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல நமக்கு இப்படி இருக்க டிப்ளீஷன் ரீஜன் வந்து இந்த மாதிரி மாறிடும். ஸோ நமக்கு டிப்ளீஷன் ரீஜன் வந்து இன்னும் வைடா மாறுறதுனால
பேரியர் பொட்டன்ஷியல் ஆப்வியஸா என்ன ஆகும், ரொம்ப நமக்கு அதிகமாக்கி கொடுக்கும். ஏன்னா நமக்கு சின்னதா இருக்கிற ஒரு வாலையே தாண்ட முடியாதுன்னும் போது இதுக்கு மேல பெருசா இருக்கிற ஒரு வாலை தாண்டணும் அப்படின்னா கஷ்டம் தான். ஸோ அதனால நமக்கு பேரியர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இங்க ஃப்ளோ ஆகாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குன்னு எந்த சார்ஜ் கேரியர்ஸுமே மூவ் ஆகாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஐடியல் கண்டிஷன்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன்ல ஏதாவது ஒரு சில சார்ஜ் கேரியர்ஸ் ஆவது இந்த ஜங்ஷனை தாண்டறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி தாண்டும் போது கிடைக்கிற கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ்டுனால கிடைக்கிறதுனால ஒரு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும் பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஏன்னா கொஞ்சம் சார்ஜ் கேரியர்ஸ் மட்டும்தான் இங்க மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ மைனாரிட்டியால கிடைக்கிற வேல்யூ ஆஃப் கரண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும். இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல ரிவர்ஸ் வோல்டேஜ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ VR எடுத்திருக்கோம். ரிவர்ஸ் வோல்டேஜ்ல நம்ம இங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் நமக்கு லைட் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வெரி ஸ்மால் அப்படின்னு நம்ம I0 எடுத்திருக்கோம். அண்ட் இன்னும் ஃபர்தரா இந்த VR வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை தாண்டி நமக்கு இந்த ரிவர்ஸ் கரண்ட் வந்து ரொம்ப ரேப்பிடா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் அக்கர் ஆகுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ரேபிட் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வேல்யூ வந்து நமக்கு இந்த பாயிண்ட்ல கிடைக்கும். ஸோ எந்த பாயிண்ட்ல கிடைக்குது அப்படின்னா பிரேக் டவுன் பாயிண்ட், அதாவது VBக்கு அப்புறமா நமக்கு ரேபிட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், போர்ட்டபிளாக இருக்கும், லோ பவர் அண்ட் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லார்ஜர் வேல்யூஸ் ஆஃப் ரிவர்ஸ் கரண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்க்ரீஸ்டு நாய்ஸ் லெவல் வந்து கிடைக்கும் அண்ட் இது வந்து டெம்பரேச்சர் சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெக்டிஃபையர், கிளிப்பர், கிளாம்பர், வோல்டேஜ் மல்டிப்ளையர், மல்டி வைப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி சர்க்கியூட்ஸுக்கு எல்லாமே வந்து பேசிக் எலிமெண்ட்டாக நமக்கு இந்த டயோட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.